வெல்கம் டு எஸ்என் பெருங்கோழி கிரியேஷன்ஸ். பாலை தண்ணி விடாமல் சுண்டாக காய்ச்சி எடுத்துக்குவோம். 10 நிமிஷம் நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வரலாம். சுண்டாக காய்ச்சியாச்சு. 10 நிமிஷத்துக்கு நல்லா சுண்டாக காய்ச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே 4 ஸ்பூன் வாட்டர் இதில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்பிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஏன்னா ஏற்கனவே பால் கெட்டியாக இருக்கும், இன்னமும் நல்லா கெட்டியாக போகணுங்கிறதுக்காக அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ காய்ச்சின பாலில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பால் காய்ஞ்சி வந்துடுது. இன்றைக்கி நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அதனால் நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸு எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் 6 லிட்ரு பாலுக்கு இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் வெண்ணிலா மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது சுகர் ஆட் பண்ணிப்போம். அரை லிட்ரு பாலுக்கு 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். பாலை 1 மணி நேரமாக நல்லா ஆற வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் இதை மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்னட்ட ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்திருக்கேன். அது இல்லைன்னா இது மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸு, நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸோ அது எவர் சில்வர் பாக்ஸோ எடுத்துக்கலாம். இந்த பாலை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வச்சதோட கொஞ்சம் கெட்டியாக வந்துடுது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வச்சுருந்ததோட இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டோம்னா வெண்ணிலா பவுடர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது அங்கே திப்பிலியாக நிற்கும். 8 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னர் ஐஸ்கிரீம் பாக்ஸ் இப்போ நான் எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இப்போது இந்த கரண்டி வச்சு நம்ம ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி எடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த எடுக்கும் பொழுது இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கணும். சூப்பராக வந்துடுதுங்க.